மகாராஷ்டிராலையும் கேரளாவிலையும் வென்ற மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்முருகன் சொல்றாரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இருக்கா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. ஆட்சி பிடிச்சிருக்காங்க தானே. இது தமிழ்நாடுங்க. தமிழ்நாட்டில் பாசிசத்துக்கு என்றைக்குமே இது கிடையாது. என்றைக்குமே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும். பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இடமே கிடையாது. அது இன்னும் அடுத்த தலைமுறை வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு இடம் கிடையாது. ஏன் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வந்து மதவாத சக்திகள் தமிழகத்தில் இருக்கிற ஒற்றுமையை, தமிழகத்தில் உள்ள ஒற்றுமையை மதவாதத்தை கொண்டு பிரிக்க பார்க்குறாங்க. அதனால தமிழக மக்கள் வந்து பிஜேபியை என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் சொல்லுவார், ஆனால் ரியாலிட்டி அது கிடையாது இல்லையா? ரியாலிட்டி மும்பையில் என்ன எதிர்கட்சி பிரிஞ்சிருந்தாலும் மும்பையில் வின் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் அது வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டிலேயோ இல்லை கேரளாவில் காங்கிரஸும் சிபிஎம்மும் பிரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் அவங்கள 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் வர முடியும். காங்கிரஸ் சிபிஎம், பிஜேபி வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து மும்பையில் பண்ண அந்த பிஜேபியினுடைய அரசியலை இங்கே பண்ண முடியாது. இங்கே வந்து பிஜேபிக்கு வாய்ப்பு கிடையாது. எல்முருகன் மட்டுமா சொல்கிறாரு? பிஜேபியில் இருக்கிற எல்லாருமே இப்போ சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதுக்கு சாத்தியம் கிடையாது. அதாவது மதம் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கான வாய்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் மிக குறைவு. தீவிர இந்துத்துவாங்கிறது தமிழ்நாட்டை கொண்டு வர முடியாது. அவங்க அதை கையில் எடுத்து கடவுள் அவங்கெல்லாம் கையில் எடுத்து அவங்க எடுத்து செய்ய பார்க்குறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருக்கிற இதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. எல்லோரும் மாமே மச்சாங்கிற பழக்கம், அண்ணன் தம்பி மாமே மச்சாங்கிற உறவில் இருக்கிறவங்களை வந்து அதை பிரித்தாள முடியாது. அவங்க தீவிர முஸ்லீம் தீவிர இந்துங்கிற வெறியை இங்கே உருவாக்க பார்க்குறாங்க. அது இங்கே நடக்காது. அதனால் அவங்களுக்கான வாய்ப்பு எப்பயுமே கிடையாது. மகாராஷ்டிராவும் கேரளாவும் அது வெற்றி ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு இவ்வளோ வருஷம் அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது எவ்வளோ தூரம் அவங்களுக்கு கை கொடுக்குங்கிறது வந்து மக்களோட மனநிலையை பொறுத்து. அதுபோக அவங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஓட்டு சதவீதம் இருக்குது. ஆனால் வந்து அது மாநிலம் முழுவதும் இல்லை, அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்குது. அப்புறம் அதுக்கு அடுத்தால ராமநாதபுரம், அப்புறம் கோயம்புத்தூர், இந்த 3 மாவட்டத்தில் தான் அவங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் இருக்குது. அவங்க இந்த 3 மாவட்டத்தோட ஓட் பர்சன்டேஜை வந்து மொத்தமாக சொல்கிறாங்க, தமிழ்நாடு முழுவதும் சொல்கிறாங்க. அது வந்து எவ்வளோ தூரம் சாத்தியம்னு நம்ம சொல்ல முடியாது. அதுபோக அவங்களோட இப்போ நானே எலெக்ஷனில் நிற்கிறேன்னா ஜெயிக்கணும்னு தானே ஆசைப்படுவேன். அதுமாதிரி அவங்க ஆசைப்பட்றாங்க. பட் வாய்ப்புகள் வந்து ஒரு 10% தான் இருக்குது. அது நான் சொன்ன இந்த டிஸ்ட்ரிக்டில் அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தமிழ்நாட்டில் அதெல்லாம் ஜெயிக்க முடியாதுங்க. அதாவது மகாராஷ்டிராலேயும் திருவாண்டத்துலேயும் கொஞ்சம் இந்தி இருக்கிறதுனால அந்த மக்கள் வந்து ஏதோ ஜெயிக்க வச்சுட்டாங்க. இங்கே ஒரு முறை தாப்பாண்டியன் சொன்னார், நீ பாரத் மாதா கி ஜே அப்படின்னு என்னைக்கு சொல்கிறத நிறுத்துறியோ அன்னைக்கு தான். பாரத் மாதா கி ஜேன்றது கெட்ட வார்த்தை ஒன்றும் இல்லை, அது இந்தி வார்த்தை அப்படின்றதுனால. நம்ம வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லுவோம், இவன் பாரத் மாதா கி ஜேன்றான். நீ அதை சொல்லிக்கிட்டே இருக்கிற வரலாம் தமிழ்நாட்டு மக்கள் உன்னை வர விடவே மாட்டாங்க. அதுக்கு தான் அவர் ஒரு முறை சொன்னார், நீ போர்டெல்லாம் கூட சமஸ்கிருதத்திலே வச்சுக்க, சமஸ்கிருதத்திலே எல்லா பேரையும் வை, யார் யார் வந்து உன் கடையில் வியாபாரம் பண்ணுறான் பார்த்துக்கிறான். அந்த மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்தே மாதரம்னு சொன்னினா ஓகே. அதை விட்டுட்டு நீ பாரத் மாதா கி ஜேன்னு சொன்னினா இங்கே நீ வாழ்நாளில் வரவே முடியாது. அது கெட்ட வார்த்தைன்னு நான் சொல்ல வரல, இருந்தாலும் அந்த வார்த்தை இந்தி வார்த்தை இங்கே எடுபடாது. அதே மாதிரி தான் முருகன் பாரத் மாதா கி ஜேனே சொல்லிக்கிட்டு இருக்கட்டும், இங்கே எடுபடாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். முதல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை வந்து புரிஞ்சிக்காமல் அரசியல் பண்ணுறவங்க பிஜேபி. ஒரு காலத்தில் காங்கிரஸ் பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி காங்கிரஸ் மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டிருக்கு. ஆனால் காங்கிரஸ் கிட்ட இருந்து கூட பிஜேபி பாடம் கற்றுக்கலை. அவங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய இன உணர்வையும் மொழி உணர்வையும் இல்லை தமிழ்நாட்டுக்கு உள்ளான கலாச்சாரத்தையும் புரிஞ்சிக்காததால் வந்து அவங்களால இங்கே கால் ஊன முடியல. இருந்தாலும் வந்து மதத்தை வச்சு ஊன்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் வெற்றி அடைகிறது கஷ்டம். அதான் மதவாதம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஆன்மீக அரசியல் பண்ணுறது, மக்களை பிரிக்க நினைக்கிறது, மதத்தை வச்சு முஸ்லீம்கள் இந்துக்கள் பிரச்சனையை தூண்டுறது, இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொண்டு வர்றது. இதுதான் இத்தனை ஆண்டு காலமாக இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. பிஜேபி கொஞ்சோண்டு வலிமை சென்ட்ரலில் திரும்பி ஆட்சிக்கு வந்தோன்னே அவங்களோட செல்வாக்கை இங்கே காமிச்சு ஒற்றுமையை சீர்குலைக்க பார்க்குறாங்க. அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுக்கு எந்த காரணத்துக்கும் தமிழக மக்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. பிஜேபிக்கு துளியும் தமிழகத்தில் இனி இடமே இருக்காது.
அது தப்பு, அது தப்பு. திராவிட கட்சிக்கு நுழைவிடலைங்கிறதெல்லாம் அது தவறான கேள்வி, தவறான பார்வை. அந்த மாதிரிலாம் கிடையாது. திராவிட கட்சி முதல்ல இருந்தே அவங்க ஒரு தீவிரமான இந்துத்துவாங்கிற விஷயங்களை வந்து தமிழர்கள் வந்து ஒருபோதும் அனுமதிக்கலை. அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சில ஏரியாக்களில் வேணால் நடந்திருக்கலாம், எங்கேயாவது ஒரு சில ஏரியாக்களில் அது கொண்டு வரலாம், அவங்க சாமின்னு கொண்டு வரலாம். இதில் எல்லாருமே கும்பிட்றாங்க. இப்போ முருகனை கும்பிட்றோம்னா நம்மளும் கும்பிட்றோம், அவங்களும் கும்பிட்றாங்க. அதே மாதிரி மசூதியில் இவங்களும் இந்துக்களும் நம்ம தமிழர்களும் போய் கும்பிட்றாங்க. இந்துக்கள்னு சொல்ல வேண்டியதில்லை, தமிழர்களும் கும்பிட்றாங்க. அது அவங்க இந்து கோயில், இது தமிழ், அந்த மாதிரி பெரும்பாலும் கிராமங்கள்லேயே நாங்கள் பூஜை பண்ணுறது. இந்த சாதாரண கோயில் இருக்கும்ல, கருப்பசாமி, முனியாண்டி கோயிலில் கூட அவங்களும் பூஜை வைக்கிறாங்க, கிடா வெட்டுறாங்க. அது எல்லா இடங்களையும் அது நடக்குது. இப்போ நாகூர் தர்காவிலாம் பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஒரு பச்சை துண்டு ஒன்று பொத்திருப்பாங்க. அது போட்டுக்கிறது, அந்த பச்சை துண்டுவே போட்டுக்கிறது ஒரு செஞ்சு கொடுக்குறது ஒரு தறியில் செய்கிறது இந்து தான். அவர் சென்னையிலேருந்து அதுக்குன்னு தனி விசேஷம் பூஜை பண்ணி அவருடைய இதுதான் இங்கே போற்றுவாங்க, மற்றதெல்லாம் எடுத்துருவாங்க. அவருடைய பெரும்பாலும் ஒரு 400 வருஷமாக நடந்துட்டு பாரம்பரியமான தர்காவிலேயும் அந்த இது இருக்குது. அந்த நெய்கிற அந்த பச்சை ஆமாம், அது மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி புறையோடி போன விஷயங்கள் தமிழர்கள் வந்து இந்துவும் முஸ்லீம் ஒன்றுங்கிற உணர்வில் தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அதில் வரவே முடியலன்னா அவங்க வந்து எதுக்கெடுத்தாலும் எல்லா இடங்களையும் போய் அந்த முஸ்லீம்கள் எங்கே இருக்கிறோம் அந்த இடத்துல ஏதாவது உருவாக்கணுங்கிற பிரச்சனை உருவாக்குற நோக்கத்தில் இந்துக்களை செப்பரேட் பண்ணணுங்கிற எண்ணங்களை உருவாக்குறாங்களா, அது நடக்கலை, அது இங்கே நடக்காது. அது இல்லாமல் அவங்க கொள்கை விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்காது. பின்னாடி நடக்குமான்னு தெரியல, இப்போதைக்கு அதுக்கு சாத்தியம் இல்லை. ஆமாம், அது ஒரு மாயத்தோட்டம் தான். அவங்க ஒரு அவங்க ஒரு உணர்வு உருவாக்குறாங்க, அதுக்கு வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு எதிர்க்கிற மாதிரி தெரியவே இல்லை. ஒரு குரூப் சப்போர்ட் பண்ணுது, ஒரு குரூப் எதிர்க்குது. இதெல்லாம் ஒரு வேவரிங்காக இருக்கிறது. எந்த பக்கம் எது சாயும் தெரியாது. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை எந்த பக்கம் சாய்வாங்கன்னு யாருக்கும் தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா திமுகவே தோற்று போகலாம், பிஜேபி நிறைய வரலாம். அது வந்து எந்த பக்கமும் தெரியாது. அதிமுக ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்துச்சு, இன்றைக்கி அதிமுக வந்து கேள்விக்குறியாக இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் தமிழ்நாட்டு மக்களை வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முடியாது யாராலையும். அது வந்து நடக்காத காரியம். கட்சிகள் பெரிய கட்சியில் அதிமுக ஒன்று, அது மறுக்கறதுக்கு இடம் இல்லை. ஆனால் அதிமுக வந்து அவ்வளோ பெரிய கட்சியை வந்து ஜெயலலிதா இருக்கும்போது இருந்த கட்சி அவ்வளோ பெரிய கட்சியை இன்றைக்கி இருக்குதான்றது கேள்விக்குறி. ஏன்னா வந்து கட்சிகள் சிதறி போனது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட வந்து செல்வாக்கு இருந்த தலைவர்கள் தான் இருக்காங்க. அவங்களால வந்து ஒரு இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி ஊட்டுற மாதிரி தலைமை வந்து அதிமுக கிட்ட இல்லை. அதனால் அது பெரிய கட்சியாக இப்போ இல்லை. இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான கொஸ்டின். நம்ம இப்போ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரே கட்சி வந்து ஸ்டேட்டையும் சென்ட்ரலையும் ஆண்டுச்சு அப்படின்னா அதோட மாநிலத்தோட வளர்ச்சி வந்து ஒரு நேர்கோட்டில் இருக்கும். அது நெகட்டிவாகவும் போக வாய்ப்பு இருக்குது. நம்ம அங்கேயும் இருக்கோம், நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேயும் போயிடக்கூடாது. அதை எதிர்த்து ஒருத்தங்க கேள்வி கேட்குறதுக்கு யாராவது ஒரு ஆள் வேணும். அப்படிங்கும்போது தமிழ்நாட்டோட சினாரியோ வந்து உடனே மாறாது. அதுக்கு நாட்கள் இருக்குது, அதுக்கு இன்னும் அவங்க நிறைய ஒர்க் பண்ணணும். மக்களுக்கும் இன்னும் அவங்கள அக்செப்ட் பண்ணுற மனசு இன்னும் அவ்வளோவா வரல. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும். ஆனால் அவங்க ஏதோ ட்ரை பண்ணுறாங்க, பட்டு மக்கள் கையில் தான் எல்லாருக்கும் உள்ள ஆசை தானேயா. எல்லா ஸ்டேட்டையும் ஓரளவுக்கு அப்படி இப்போ ஓரளவுக்கு அங்கங்கே ஏமாற்றி பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டையும் அதே மாதிரி இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏமாற்றி இங்கேயும் வந்து பின்புறம் வழியாக தோட்டம் வழியாக தோட்டத்து பக்கமாக வந்துடலான்னு நினைக்கிறாங்க. அதனால் அதிமுக அதுக்கு உடன்பட்டு போகுது. அதனால் அவங்க கொஞ்சம் உஷாராக இருந்தாங்கன்னா இங்கேயும் வரலாம் முடியாது.